நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் பிரபல விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். இந்த 2026 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். 2026 கும்பராசிக்கு எப்படி இருக்குது சார்? கும்பராசி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி இருந்து அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு 7.5 சனியில் 2ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம், அதே நேரத்தில் ஜென்ம ராகு, 7ஆம் இடத்துல கேது. ஓகேங்களா? சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கார். இப்போ சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா அதனுடைய 9ஆம் பார்வையால் ராசியை பார்க்குறார். அதனால் ஜென்ம ராகுடைய ஜூன் மாதம் வரைக்கும் ஜென்ம ராகுடைய எதிர்மறையான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. பொதுவாக ஜென்ம ராகுன்னா மனக்குழப்பத்தை கொடுக்கும், எதிர்காலம் பற்றி பயப்படும், தாய் உடல்நிலை பாதிப்பை கொடுக்கும், ஒரு மன அமைதியின்மை, ஏதேனும் எண்ணம் ஓடிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும். ஆனால் ஜூன் மாதம் வரைக்கும் குருவோட பார்வை இருக்கிறதுனால அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக போகும் லைஃபு. ஓகேங்களா? பட் 2ஆம் இடத்துல இருக்கிற சனியால் வீண் பேச்சால் பிரச்சனை, குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் வர்றது, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்க கேதுனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்ற விஷயங்கள், பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கும். பட்டு குருவின் சஞ்சாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால இந்த எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் பெரிய அளவு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்காது. அதாவது குழந்தைகளால் மகிழ்ச்சி, பூர்வீக சொத்தால் ஆதாயம், வீட்டில் திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, எடுக்கும் முயற்சிகள் வெற்றி, நல்ல பணவரவு, ஒரு மகிழ்ச்சியான சூழல், இந்த மாதிரியான அற்புதமான பலன்கள்லாம் ஜூன் மாதம் வரைக்கும் குரு பகவான் கொடுத்துருவார். ஜூன் மாதம் அப்புறம் குரு பகவான் 6ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும், பேச்சால் வீண் பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய நிலை, உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, எதிரிகளால் பிரச்சனைகள், கடன் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்குது. இவங்களுக்கான பரிகாரமும் கோயில் எங்கே? இவங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமையில் ஜாங்கிரி வாங்கி தானம் பண்ணுறது, ஜாங்கிரி லட்டு ரெண்டுமே வாங்கி தானம் பண்ணுறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். கோவில்னால் எங்கே போகலாம்? இவங்களுக்கான கோவில் அப்படின்னா குச்சனூரில் சனி பகவானோட கோயில் இருக்குது. அந்த குச்சனூர் சனி பகவானை போயிட்டு ஒரு சனிக்கிழமையில் வழிபட்டு வருது ஒரு அற்புதமான